ஒன்னு சேரும் சொல்லியிருக்காருல்ல, நான் ரெடி. திரு டிடி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா? இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு. 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் திரும்பி சொல்கிறேன். இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்குது. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடி தினகரன் மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்திலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்க. இது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை.